அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் கும்பராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோங்க. 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். கும்பராசியில் இவ்வளவு நாள் கடந்த ஒரு 2.5 வருஷம் இருந்த சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியில ஜென்ம சனியாக இருந்தார். கும்பராசிக்கு 2020 ஜனவரி மாசத்திலிருந்து 7.5 சனி போயின்னு இருக்கு. அதுல ஒரு 3 வருஷம் 2020, 21, 22 விரய சனியாகவும் 23, 24, 25 மார்ச் மாசம் வரைக்கும் ஜென்ம சனியாகவும் மார்ச் மாசத்துக்கு பிறகு மீன ராசியில இருப்பாரு பாத்தீங்களா சனி பகவான். இந்த மீன ராசியில இருக்கிற காலம் வரைக்கும் பாத சனியாகவும் 7.5 சனியை 3 வகையா பிரிச்சு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு, 2வது செக்மெண்ட் ஜென்ம சனியும் முடிஞ்சிருச்சு, 3வது செக்மெண்ட் பாத சனிக்குள்ள என்ட்ராவறீங்க. ரைட்டுங்களா? எப்பவுமே இந்த பயிற்சி முக்கியமான கும்பராசிக்கு மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சி. ஏன்னா நீங்க தான் கடந்த காலத்துல கடுமையான 7.5 சனியில ஜென்ம சனியில இருந்தீங்க. கும்பராசிக்கு 2020 இருந்தே நேரம் சரியில்லை. 2020 இருந்தே நேரம் சரியில்லை. சில பேர் 2020, 21 கூட கொஞ்சம் ஜாலியா இருந்தாங்க. 22 இருந்து கும்பராசிக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த கும்பராசியும் ரொம்ப சந்தோஷமா சுபிக்ஷமா ஹாப்பியா இல்லை. ரைட்டுங்களா? அப்படி போயின்னு இருக்கும்போது இப்போ உங்களுக்கு 7.5 சனியில ஜென்ம சனி முடியறது பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பெரிய ஒரு நெகட்டிவ்ல இருந்து பெரிய ஒரு கெட்ட நேரத்துல இருந்து வெளியே வர போறீங்க மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு பிறகு. 7.5 சனின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் 25 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள ஒரு 7.5 சனி வரும். அதுவும் 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள, 25 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள ஒரு 7.5 சனி வரும். இந்த 7.5 சனி தான் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய பின்னடைவையும் மிகப்பெரிய அனுபவத்தையும் மிகப்பெரிய எல்லா விஷயம். கடந்த ஒரு 5 வருஷமா வாழ்க்கைன்னா என்னன்னு பார்த்திருப்பீங்க. வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் என்னன்னு, கடவுள்னா யாரு, கிரகங்கள்னா யாரு, கிரகங்கள் எவ்வளவு சக்தி படைத்தவர்கள் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. தன்னால கோவிலுக்கு போகாதவங்க, கிரகங்களை பத்தி அப்படியே என்னான்னு கூட தெரியாம சுத்தின்னு இருந்தவங்க, அதாவது கடவுள்னா யாருன்னு கேட்டவங்க, கடவுள்னா என் முன்னாடி காட்சி கொடுத்தாரா, என்கிட்ட பேசினாரா, எங்க வீட்டுக்கு வந்தாரான்லாம் நாத்திகம் பேசினவங்க. ரைட்டுங்களா? இந்த கடந்த ஒரு 5 வருஷத்துல சனி பகவான் அவர் வேலையை காட்டி, ஒரே ஒரு கிரகம் தான் வேலையை காட்டினாரு சனி பகவான். அவரு இந்த 7.5 சனியில வேலையை காட்டி இப்போ கும்பராசி இந்த ஒரு மார்ச் மாசத்துக்கு மேல பாத சனிக்குள்ள போறீங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா விரய சனி கொஞ்சம் மோசமா இருக்கும், ஜென்ம சனி மிக மோசமா இருக்கும். அந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிறீங்க. ரைட்டுங்களா? பாத சனி அந்த அளவுக்கு மோசமா இருக்காது. பாத சனி யாருக்கு மோசமா இருக்கும்ன்றத ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன். 2020, 21, 22, 23, 24 எனக்கு எந்த பிரச்சனையுமே நடக்கல சார், நான் நல்லா இருக்கிறேன் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் நடக்கல சார், எனக்கு குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லை, என் ஒய்ஃபோடையும் பிரச்சனை இல்லை, எனக்கு கணவரோடையும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஃபைனான்சியல்லையும் பிரச்சனை இல்லை, பண பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனை இல்லை, வேலையில பிரச்சனை இல்லை, தொழில பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார்னு சொல்றவங்களுக்கு தான் பாத சனியில ஏதாவது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சார் நான் 2020 இருந்தே ரொம்ப லோல் பட்டுன்னு இருக்கேன், ரொம்ப பிரச்சனையில இருக்கிறேன், அதுவும் 2023, 24 என்னாலாம் வாழ்றதே எப்படின்னு தெரியாம வாழ்ந்துன்னு இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் 2025 மார்ச் மாசத்துக்கு மேல அருமையா இருக்கும். ரைட்டுங்களா? பாத சனி உங்களை கஷ்டப்படுத்தாது. யாருக்கு விரய சனியும் ஜென்ம சனியும் கெடுபலனை செய்யவில்லையோ அவங்களுக்கு தான் பாத சனி கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆக மொத்தம் நான் 2020 இருந்தே நல்லா இல்லை சார் அப்படின்னீங்கன்னா நீங்க பாத சனியை பார்த்து கண்டிப்பா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 7.5 சனின்றது போன ஜென்மத்துல நம்ம செய்த கர்மா. நம்ம கர்மா, ஒரு மனிதன் கர்மா எங்க தெரியுங்களா செய்வாங்க? ஃபர்ஸ்ட் பணம் விஷயத்துல செய்வாங்க. பணம், இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயத்துல கர்மா பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயத்துல கர்மா எப்படி பண்ணுவாங்கன்னா, அண்ணன் தம்பிகளுக்கு சரியா ஷேர் பிரிக்காம,
இன்னொருத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அபகரிக்கிறது, இன்னொருத்தனுடைய ப்ராப்பர்ட்டியை டாக்குமெண்டேஷன் பண்றது, இன்னொருத்தனுடைய நிலத்துல 5 அடி எடுத்துக்கிறது, 2 அடி எடுத்துக்கிறது, ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான சில கர்மாஸ் பண்ணுவாங்க மக்கள். பணம் சம்பந்தமான சில கர்மா தான் நிறைய பேர் உலகம் பூரா இது பணம் சம்பந்தமான கர்மா தான் பண்ணுவாங்க. மற்றவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம, தரேன்னு சொல்லிட்டு தராம, நான் இதுல காசு போடுங்க, இது காசு டபுள் ஆயிடும்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்க, சீட்டு போட்டுட்டு தூக்கின்னு ஓடிடுறவங்க, பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துட்டு லாஸ் பண்ணி விட்டு பார்ட்னரை கலட்டி விட்டுட்டு ஓடுறவங்க, பணம் சம்பந்தமாக விஷயத்துல கர்மா பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? வேலை சம்பந்தமான விஷயத்திலயும் மக்கள் கர்மா பண்ணுவாங்க. வேலை சம்பந்தமான விஷயத்துல என்ன கர்மா பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாலிடிக்ஸ். இவன் பக்கத்து சீட்ல இருக்கிறவன் வளரக்கூடாது, நம்ம மட்டும்தான் வளரணும், நம்ம ஃப்ரெண்டு மட்டும்தான் வளரணும். ஒரு ஆபீஸ்ன்னு இருந்தா அதுல ஒரு கேங் சேர்த்துருவாங்க. அந்த கேங்கு இன்னொருத்தருக்கு யாருக்காச்சும் கெடுபலனை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவனை வேலையை விட்டு தூக்கிடலாம், இவனுக்கு நம்ம பெரிய ஸ்பெஷல் கொடுக்கலாம். ஒரு ஈகோ விஷயத்துல சில பேரை பிடிக்காம அவங்கள வேலையை விட்டு தூக்குறது, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம, அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்காம தடை பண்ணுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர் பண்ணுவாங்க. எல்லாரும் கிடையாது, 100ல ஒரு 20 பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேலையில பிரச்சனை ஆகும். ரைட்டுங்களா? முக்கியமா காமனா இந்த உலகம் பூரா இருக்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனை இருக்குது, கர்மா இருக்குது. என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கர்மா, பெண்கள் சார்ந்த கர்மா, ஆண்கள் சார்ந்த கர்மா. அதாவது கணவன் மனைவியை சரியா பாத்துக்காம, மனைவிக்கு பண்ண வேண்டியதை பண்ணாம, மனைவியை ஒரு மாதிரி திட்டிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு, இல்லைன்னா மனைவி கணவரை கொடுமைப்படுத்திக்கிட்டு, கணவரை திட்டிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, ரைட்டா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும். பிளஸ் கல்யாணம் பண்ணிட்டு வேற சில விஷயங்கள்ல தொடர்பு கொள்றது, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி. ஆண்களா இருந்தா பெண்கள் விஷயத்துல தொடர்பு கொள்வாங்க, பெண்களா இருந்தா ஆண்கள் விஷயத்துல தொடர்பு கொள்வாங்க. இந்த வரதட்சணை சம்பந்தமான விஷயம், ரைட்டுங்களா, நீ இந்த பணம் கொடுக்கல, நீ இதுக்கு செலவு பண்ணல, இந்த மாதிரி சில விஷயம். இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டட் கணவன் மனைவிக்குள்ள கர்மா ஜாஸ்தியா இருக்கும். முக்கியமா மனிதர்கள் பணம் சம்பந்தமான விஷயத்துல கர்மா பண்ணுவாங்க, கணவன் மனைவி சம்பந்தமான விஷயத்துல கர்மா பண்ணுவாங்க, இந்த நிலம் சம்பந்தமான விஷயத்துல கர்மா பண்ணுவாங்க, வேலை சம்பந்தமான விஷயத்துல கர்மா பண்ணுவாங்க. மேஜரா இந்த 4 விஷயத்துலதான் மக்களுக்கு கர்மா இருக்கும். போன ஜென்மத்துல பண்ணியிருப்பீங்க, இல்ல கடந்த காலத்துல பண்ணியிருப்பீங்க. அதுல கர்மா இருக்கிறதால அந்த கர்மாவை எடுத்துன்னு 7.5 சனியில நம்ம என்ன கர்மாவை போன ஜென்மத்திலையும் கடந்த காலத்திலையும் பண்ணமோ அதையே நம்மளுக்கு ரிட்டர்ன் அடிப்பாங்க. கர்மா இஸ் பூம்பரங் சொல்லுவாங்க பாத்தீங்களா? கர்மா திருப்பி வரும். எது வருதோ இல்லையோ கர்மா மட்டும் திருப்பி வரும். நம்ம செஞ்ச நல்லது நம்மளுக்கு புண்ணியமா வருதோ இல்லையோ, நம்ம செஞ்சது கெட்டது 100% புண்ணியமா வரும், இது பாவமா வரும். யாரையாச்சும் நம்ம அள வச்சிருந்தோம்னா, யாருக்காச்சும் நம்ம துரோகம் பண்ணியிருந்தோம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு ஜாதகம் பார்த்தாங்க, சின்ன பொண்ணு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன ஆச்சுன்னா அவங்க வாழ்க்கையில பெரியப்பா கிட்ட ஏதோ காசு கொடுத்து வச்சிருந்தாங்க அவங்க அப்பா இறந்த உடனே பெரியப்பா காசே வாங்கலன்ட்டார். புரியுதுங்களா? எனக்கு கால் பண்ண பொண்ணோட அப்பா பெரியப்பாக்கு காசு கொடுத்திருந்தார், ஏதோ சில லட்சங்களை கொடுத்திருந்தார். ஏன்னா அந்த லட்சத்தை வச்சுதான் அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும். பெரியப்பா அது ஏதோ லாஸ் பண்ணிட்டார் போல இருக்குது. அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம, ஏன் உங்க அப்பா என்கிட்ட பணமே கொடுக்கலன்ட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், பணம் சம்பந்தமான விஷயம், குடும்பம் சம்பந்தமான விஷயம், நம்ம ஏதாச்சும் கடந்த காலத்துல பண்ணியிருந்தோம்னா அதை அப்படியே எடுத்துன்னு வட்டியாக நம்மளுக்கு 7.5 சனியில கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு கடந்த 5-6 வருஷம் எதுல பிரச்சனை ஆச்சோ, எந்த விஷயத்துல பிரச்சனை ஆச்சோ, உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டையாச்சா, டைவர்ஸ் ஆச்சா, பெரிய சண்டையாச்சா, இல்ல ஒய்ஃப் போய் அம்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்களா, இல்ல கணவர் சரியா இல்லையா, இல்ல பணம் நிறைய லாஸ் ஆச்சா, இல்ல நிலம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஆச்சா, பேங்க்ல லோன் கட்ட முடியாம பேங்க்காரன் வீட்டுக்கு வீட்டை காலி பண்ண அப்படி இப்படின்னு சொன்னானா, இல்ல ஹெல்த் இஷ்யூஸ்ல பிரச்சனையாச்சா, வேற ஏதாச்சும் விஷயத்துல பிரச்சனையாச்சா, வேலை போயிடுச்சா, வேலை கிடைக்காம இருந்ததா, வேலை சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனை ஆச்சோ, எந்த விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனையாச்சோ அந்த விஷயத்துலதான் உங்களுக்கு கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த விஷயத்துலதான் நீங்க கர்மா பண்ணி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது எல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்றோமோ அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் அடிச்சிருவாங்கன்றத
கடந்த காலத்துல சனி பகவான் உணர்த்தியிருப்பார். அவர் உணர்த்தி இருந்தாலும் எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் இப்ப நான் சொல்லின்னு இருக்கேன். கர்மானாலதான் இவ்வளவு பெரிய அடிய வந்து நீங்க வாங்கி இருக்கிறீங்கன்றத சில பேரு பார்த்துன்னு இருக்கங்க. சில பேர் ஜாதகம் பார்க்க வருவாங்க, பெரிய லெவல்ல அடியே இருக்காது, பெரிய லெவல்ல பிரச்சனையே இருக்காது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்காது, வேலையிலயும் பெரிய பிரச்சனை இருக்காது, பணமும் பெருசா லாஸ் ஆயிருக்காது. இதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து கர்மா வந்து மத்தவங்களை யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலன்னு அர்த்தம். மத்தவங்களை யாரையுமே அவங்க கெடுக்கல. கணவன் வந்து ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணல, ஒய்ஃப் வந்து கணவனுக்கு துரோகம் பண்ணல. இன்னைக்கு நான் உலகம் பூரா பாக்குற பெரிய காமனான விஷயம் என்னன்னா, இந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், இந்த காமம் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட். சில பேர் வந்து நான் வீடியோல வந்து ரொம்ப தெளிவா பேச மாட்டேன், காமம் சம்பந்தமான விஷயத்த தெளிவா பேச மாட்டேன். சில பேர் வெளியே சொல்ல முடியாத இன்னல்கள்ல சில பிளாக்மெயில், சில பேர்கிட்ட 7.5 சனியில மாட்டிப்பாங்க. இந்த விஷயத்த நான் அந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் வீடியோல. ஏதாச்சும் இவரு போயிட்டு ஒரு ஆண் போயிட்டு ஒரு பொண்ணு கூட ஏதாச்சும் லிங்கா இருக்கும், அந்த பெண்ணால இவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், இல்ல பண இழப்பு ஏற்பட்டிருக்கும். இல்ல ஒரு பெண் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அதனால 7.5 சனியில பிரச்சனை ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆகி, அது ஒரு பிளாக்மெயில்னு வைக்கலாம், இல்ல ஒரு மன அழுத்தம்னு வைக்கலாம், ஒரு டிப்ரெஷன் வைக்கலாம். அதை வெளியே கூட சொல்ல முடியாம அப்படியே மனசுலயே போட்டுன்னு உக்காந்து இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோமோ அந்த இடத்துல கிரகங்கள் நம்மளை அடிக்கும். சனி பகவான் மட்டும் கிடையாதுங்க, நவ கிரகங்களும் நம்மளை அடிப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் அடிக்கிறதுக்கு பவர் இருக்குது. என்ன ஒண்ணு, சனி பகவானை அடிக்கிறது பட்டவர்த்தனமா தெரியும், ரொம்ப போல்டா அடிப்பார். யார் பாக்குறா யார் பார்க்கலன்னுலாம் பார்க்க மாட்டார், ரொம்ப கிளவரா அடிப்பார். ஆனா மத்த கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் அடிப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து உங்களால உணர முடியாது. ஏன்னா மத்த கிரகங்கள் தசாபுக்தியில அடிப்பாங்க, இவர் வந்து காமனா கும்பராசி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அடிப்பார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு வந்து பெரிய சம்பவத்தை பண்ணின்னு இருக்கிறாரு. அவங்க வந்து அந்த கடவுள் வந்து கிரகங்களை நிர்ணயித்து இருக்கிறாரு. அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துன்னு இருக்காங்க. நீங்க கோவிலுக்கு போங்க, சிவாலயத்துக்கு போங்க, சிவபெருமான் மூலஸ்தானத்துல இருப்பார், பக்கத்துல அம்பாள் இருப்பாங்க. நவகிரகம் எங்க இருக்குதுன்னு பாருங்க. நவகிரகத்தை தூக்கின்னு போய் மூலஸ்தானத்துல வைக்கல. நல்லா இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. நவகிரகத்தை தூக்கின்னு போய் மூலஸ்தானத்துல வைக்கல, நவகிரகத்தை அப்படி ஓரமா வச்சிருப்பாங்க. ஏனென்றால் அந்த இறைவன் ஒருத்தர் இருக்கிறார், அந்த இறைவனுடைய கட்டளையில இவங்க இந்த கர்மா இதெல்லாம் வந்து இந்த நவகிரகங்களே போதும். இறைவன் வந்து சிவபெருமான் வந்து விஷ்ணு பகவான் வந்து ஆஞ்சநேயர் வந்து பிள்ளையார் வந்து நம்மளை அடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அவங்க வச்சுன்னு இருக்கிற ஆட்கள் போதும், அவங்க வச்சுன்னு இருக்கிற கிரகங்கள் போதும் நம்மளை முடிச்சு விடுறதுக்கு. ரைட்டுங்களா? அந்த மாதிரி கடந்த காலத்துல 7.5 சனியோடைய அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதை மறந்துடாதீங்க. இப்போ எதுக்கு இவ்வளவு பெரிய கதையை பேசின்னு இருக்கேன்னா, இதை இனி வர காலத்துல மறந்துடாதீங்க. அதுவும் சின்ன பசங்க 30 வயசு 35 வயசு 40 வயசுல இருக்கிற ஆட்கள் வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் அஷ்டமத்து சனி வரும், 15 வருஷம் கழிச்சு வரும். இன்னும் 27 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு 7.5 வரும். நம்மளை விடவே மாட்டாங்க, நம்மளை கண்டினியூவா ஃபாலோப்லயே வச்சுன்னு இருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ வரக்கூடிய ஒரு 15 வருஷத்துல நம்ம ஏதாச்சும் கர்மா பண்ணோம்னா 15 வருஷம் கழிச்சு வர அஷ்டமத்து சனி நம்மளை வச்சு செய்யும். அஷ்டமத்து சனியில தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் கர்மா பண்ணோம்னா அடுத்த வர 7.5 சனி நம்மளை அடிக்கும். சரி, அப்படியே டோட்டலா தப்புச்சிட்டோம், அடுத்த ஜென்மத்துல வச்சு அடிப்பாங்க. இப்போ நிறைய பேர் கொலை பண்ணிடுவாங்க, யாரையாச்சும் கற்பழிச்சிருவாங்க, யாராச்சும் பொண்ணை வந்து நாசம் பண்ணிடுவாங்க, தப்பிச்சிடுவாங்க, சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிச்சிடுவாங்க. ஆனா இந்த கிரகங்களோட பிடியில இருந்து சத்தியமா இங்க இருந்து வெளில போக முடியாது, தப்பிக்கவும் முடியாது. சட்டத்துல இருந்து நிறைய பேர் நிறைய குற்றங்களை பண்ணிட்டு காசை திருடிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இப்ப கூட நிறைய பேர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சீட்டு போட்டேன் சார், தூக்கின்னு ஓடி போயிட்டான் சார்னுவாங்க. அது அப்படிலாம் ஓடிடலாம். ஆனா கடவுள் கிட்ட இருந்து மேல இருக்கிற கிரகங்கள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ரைட்டுங்களா? இதுதான் விஷயம். சரி, இப்போ உங்களுக்கு வந்து 7.5 சனி முடிய போகுது. 7.5 சனியில ஜென்ம சனி முடிய போகுது. பாத சனியை பார்த்து கவலைப்பட வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க பாத சனியை பார்த்து கவலைப்பட வேண்டாம். இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கர்மா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளில வரீங்க. ரைட்டுங்களா? இதுக்கு மேல உங்களை தூக்கி போட்டு அடிக்க மாட்டாங்க. இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வாழ்க்கையில ரிலீஃப் ஏற்படும்.
பணம் கஷ்டம் இருந்தவங்களுக்கு பணத்தோடைய பிரச்சனை முடியும். பணமே இல்லாம, காசே இல்லாம, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, வேலை இல்லாம, தொழில் இல்லாம, நிறைய கடன் வாங்கிட்டு, நிறைய லாக் ஆயிட்டு, நிறைய பிரச்சனையில இருந்தவங்க எல்லாருமே இனி படிப்படியா வெளில வருவீங்க. சுவிட்ச் போட்டா மாதிரிலாம் மாறாது. புரியுதுங்களா? ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னாலும் சில மாதங்கள் ஏற்படும். கடவுளே உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டா கூட 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் ஆகும். அதே மாதிரி கடவுளே உங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைச்சா கூட 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் ஆகும். அதனாலதான் 2.5 வருஷம் விரய சனி, 2.5 வருஷம் ஜென்ம சனி, 2.5 வருஷம் பாத சனின்னு வச்சாங்க. சார் ஏன் சார் சில பேருக்கு பாத சனியில கெடுபலன் ஆகுதுன்னு நீங்க கேட்பீங்க. ஏன்னா விரய சனிலையும் ஜென்ம சனியிலையும் அவங்களுக்கு சூப்பரான தசாபுக்தி போயின்னு இருக்கும். அதனாலதான் பரம்பொருள் 7.5 சனின்னு 7.5 வருஷம் வச்சாங்க. இந்த 7.5 வருஷத்துல கண்டிப்பா 4 புக்தி கிராஸ் ஆகும். ஒரு மனுஷனுக்கு 2 புக்தி ரொம்ப சாதகமா இருந்தாலும் அடுத்த வர 3வது புக்தியில மாட்டுவாரு. 3 புக்தி சாதகமா இருந்தாலும் 4வது புக்தியில மாட்டுவாருன்றதால தான் 7.5 வருஷம் வச்சாங்க. இந்த 7.5 வருஷத்துல சனி பகவானால 4 புக்தியில ஏதாச்சும் ஒரு புக்தியில கர்மாவை செயல்படுத்த முடியும்ன்றதாலதான் 7.5 வருஷம்ன்ற லாங் பீரியட் வச்சாங்க. 7.5 சனி இன்னும் கொடுமையா இருக்கிறதுக்கு காரணமே இந்த லாங் பீரியடு தான். சில பேர் 2019 ஜூன் மாசத்துக்கு மேலேயே பிரச்சனையில மாட்டி இருப்பாங்க. அந்த பிரச்சனை அப்படியே படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே பண பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட் பண பிரச்சனை தான். அதுக்கப்புறம் தான் குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை எல்லாம். ரைட்டுங்களா? ஓகே. இந்த மார்ச் மாசத்துக்கு மேல உங்களுடைய கர்மா டிபார்ட்மெண்ட் ஸ்டாப் ஆகுது. உங்களுக்கு கர்மாவை சனி பகவான் கொடுத்துன்னு இருந்தார்ல, அது எல்லாமே ஸ்டாப் ஆகுது. இதுக்கு மேல படிப்படியாக நீங்க முன்னேற்றம் அடைவீங்க, படிப்படியாக வளர்ச்சி அடைவீங்க. இது வரைக்கும் கணவன் மனைவி சண்டை போட்டுன்னு இருந்தவங்க வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு மேல ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். அவங்களுக்குள்ள ஒரு அன்பு ஏற்படும், ஒரு அந்யோன்யம் ஏற்படும். இவ்வளோ நாள் தொழில சரியான லாஸ் சார், எங்க கை வச்சாலும் லாஸ் சார். இதுக்கு மேல தொழில் நல்லா போகும் சார். இவ்வளோ நாள் எனக்கு வேலை கிடைக்கல சார், இவ்வளோ வேலை தேடினேன், 100 இன்டர்வியூக்கு போயிட்டேன், ஒருத்தன் கூட வேலை கொடுக்கல, எங்கேயோ போய் தேடினேன் கிடைக்கல, இதுக்கு மேல வேலை கிடைக்கும். இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாம இருந்தவங்க, அதுதான் பெரிய தலைவலி. இந்த 7.5 சனியில சில பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு பிரச்சனையாகும், சில பேருக்கு கல்யாணமே ஆகாது. அழகு இருக்கும், படிப்பு இருக்கும், திறமை இருக்கும், சம்பளம் இருக்கும், 2 லட்சம் ரூபா மாச சம்பளம் இருக்கும், கல்யாணம் ஆகாது. அந்த மாதிரி சில கர்மா. ஏன் தெரியுங்களா கல்யாணம் ஆகாம 7.5 சனியில தடுக்கிறாங்க? நம்ம கைய கால வச்சுன்னு சும்மா இருந்தா தானே. போன ஜென்மத்துல யாருக்காச்சும் கல்யாணத்துல நம்ம தடையை ஏற்படுத்தியிருப்போம். திருப்பி சொல்றேன், ஏன் நம்மளுக்கு திருமணம் லேட் ஆகுது? ஏன் மனித குலத்துக்கு திருமணம் லேட் ஆகுதுன்னா, ஏன் 30 வயசு 32 வயசு 35 வயசு ஆகுதுன்னா, போன ஜென்மத்துல நம்ம யாரோட திருமணத்தையாச்சும் தடுத்திருப்போம். இல்ல அந்த பொண்ணு வேணாங்க, யாராச்சும் உங்ககிட்ட கேக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு பொண்ணோட அப்பா இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாமான்னு கேட்கும் போது அந்த பையன் சரியில்லைங்க, அவன் ரொம்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவன் இங்க போவான் அங்க போவான், அப்படி நம்ம ரொம்ப மோசமா அந்த பையனுடைய கேரக்டர் ரொம்ப மோசமா இருந்து நம்ம தடுக்கிறோம்னா அது தப்பு கிடையாது. இல்ல அந்த ஒரு பொண்ணோட கேரக்டர் ரொம்ப மோசமா இருந்து நம்ம தடுக்கிறோம்னா தப்பு கிடையாது. ஆனா நிஜமாவே அந்த நல்ல பையனா இருந்து உங்களுக்கு அவங்கள அந்த ஃபேமிலியை பிடிக்காம அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல 5 வருஷம் திருமணம் லேட் ஆயிடும். புரியுதுங்களா? இன்னொன்னு, நடக்கக்கூடிய கல்யாணத்தை ஏதாச்சும் நீ இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிறகு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 20 சவரன் போடுறதா பேசிக்கிறாங்கன்னு வைங்க. ஏதோ ஒரு லேடி பொண்ணோட அம்மா கிட்ட இல்ல பையனோட அம்மா கிட்ட, இவங்க என்ன 20 சவரன் தான் போடுறாங்க, நீ 30 கேளு, நம்ம பையனுக்கு என்ன குறைச்சல்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டு அவங்க அதை போய் கேட்க போய் அந்த கல்யாணம் நின்னுதுன்னு வைங்களேன், அடுத்த ஜென்மத்துல 10 வருஷம் உங்களுக்கு மேரேஜ் லேட் ஆயிடும். ஐயா இதெல்லாம் நான் பேசின்னு இருக்கிற விஷயம் கிடையாது, இதெல்லாம் ஆல்ரெடி புக்கில் இருக்குது. கர்மான்னு இது புக்கு ஸ்டாலுக்கு போங்க, கர்மான்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, நிறைய புக்கு இருக்கு, அதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. கருட புராணம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கல்யாணத்தை ஏதோ ஒரு காரணத்தால ஒரு பையனோட அக்காவா, ஒரு பையனுடைய அம்மாவோடைய அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம்,
அவங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு ஒரு திருமணத்தை நிப்பாட்டும் போது ஏதோ ஒரு வகையில, ஏதோ எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில அந்த பொண்ணு ரொம்ப கோவப்படுது. நிச்சயதார்த்தத்துல அந்த பொண்ணோட மூஞ்சே சரியில்லையே, அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்குது, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரியா வருமான்னு பையனோட அம்மாவை ஏத்தி விட்டு இல்ல பொண்ணோட அம்மாவை ஏத்தி விட்டு ஏதோ ஒரு காரணத்துல திருமணம் நிக்குதுன்னு வைங்க, அடுத்த ஜென்மத்துல அதனுடைய விளைவை நம்ம தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த ஜாதகத்துல இருக்கும். ஜாதகத்துல திருமணத்துல தோஷம் இருக்கா, லேட் ஆகும். ஜாதகத்துல தனஸ்தானத்துல தோஷம் இருக்குதா, அந்த அவர்கிட்ட காசு நிக்கவே நிக்காது, வந்தாலும் போயிடும். ஃபர்ஸ்ட் காசு வராது, இன்னொன்னு வந்தாலும் போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுங்க. எல்லாம் நம்ம பண்றது தான், நம்ம பண்ற லீலைகள் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். ரைட்டுங்களா? எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ரைட்டுங்களா? வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணின்னு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கலான்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல போய் படிக்கலாம். இல்ல வெளிநாட்டுல இருந்து நான் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க இந்தியாவுக்கு வரலாம். முக்கியமாக இவ்வளோ நாள் கடந்த 5 வருஷமா சார் வீடு கட்டணும்னு ட்ரை பண்ணின்னு இருக்கேன், வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணின்னு இருக்கேன், ஒரு பிளாட் வாங்கணும்னு ட்ரை பண்ணின்னு இருக்கேன், ஒரு நிலம் வாங்கணும்னு ட்ரை பண்ணின்னு இருக்கேன், பண்ணலாம். சரி, இதுக்கு மேல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு பண்ணலாம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமா? கிடைக்கும். ஜென்ம சனி, ஏன்னா 5 வருஷம் பேக் டைம்ல இருந்துட்டீங்க. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஃபர்ஸ்ட் பாத சனிலேயே எல்லாமே ரெக்கவரி ஆகும். அதுக்கப்புறம் சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போன பிறகு இன்னும் சூப்பரா இருக்கும். இவ்வளோ நாள் ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்தவங்க அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து படிப்படியா வெளில வருவீங்க. இவ்வளோ நாள் ஏதோ ஒரு முடக்கம், ஏதோ ஒரு பெரிய கடன்ல போய் மாட்டிக்கிட்டு, ஒரு பெரிய வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு, ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல யார்கிட்டயாச்சும் மாட்டிக்கிட்டு, அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் படிப்படியாக சரியாகும். இந்த 7.5 சனியில, விரைய சனிலையும் ஜென்ம சனிலையும் இந்த கடன் வாங்கி மாட்டிப்பாங்க. அது ஒரு தனி கேட்டகரி. கடன் வாங்கி மாட்டிப்பாங்க, கிரெடிட் கார்டு வாங்கி மாட்டிப்பாங்க, இல்ல பணத்தை யாராச்சும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல போடுங்க, கிரிப்டோல போடுங்க, இந்த நிறுவனத்துல போடுங்க, இந்த நிறுவனத்துல 1 லட்சம் போட்டா மாசம் 10,000 ரூபாய் வட்டி கொடுக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாத்திருப்பாங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் படிப்படியாக நார்மல் ஆகும். ஜென்ம சனிக்கு மேல், ஜென்ம சனி முடியறதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் மன அழுத்தம் குறையும். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அசிங்கம், ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு சிக்கல்ல இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருப்பீங்க. அது வேலை கிடைக்காம ஒரு டிப்ரெஷனா இருக்கலாம், இல்ல காதல் நிறைவேறாத ஒரு டிப்ரெஷனா இருக்கலாம், இல்ல தொழில் நல்லா போவாத ஒரு டிப்ரெஷனா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவிக்கு சண்டை வந்த டிப்ரெஷனா இருக்கலாம். இந்த எல்லா டிப்ரெஷனும் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் படிப்படியா ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசம், ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம் படிப்படியா அந்த டிப்ரெஷன் குறையும். இத நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கும்பராசி அன்பர்களும் இதை ஃபீல் பண்ணுவீங்க. படிப்படியா டிப்ரெஷன் குறைவீங்க. இப்போ மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் போன பிறகு 30ஆம் தேதி காலையில எல்லாம் பிரச்சனையும் எல்லாருக்கும் முடிஞ்சிடாது, எல்லாருக்கும் டிப்ரெஷனும் குறைஞ்சிடாது. மாதங்கள் நகர நகர, நாட்கள் நகர நகர அந்த டிப்ரெஷனும் அந்த மனிதனுக்கு ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கணும்னாலும் 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் ஆகும்னு சொன்னேன். கெட்டது நடக்கணும்னாலும் 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் ஆகணும். எடுத்த உடனே அந்த மனுஷனுக்கு கெடுபலனை செஞ்சிட முடியாது. ஆக்சிடென்ட் மட்டும்தான் டக்குன்னு நடக்கும், அனௌன்ஸ்மெண்டே இல்லாம விபத்து மட்டும்தான் டக்குன்னு நடக்கும். ஆனா ஒருத்தர் போய் பிசினஸ்ல மாற்றாரு, பண பிரச்சனையில மாற்றாருன்னா, குடும்ப பிரச்சனையில மாற்றாருன்னா இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. ரைட்டுங்களா? படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நிறைய பேர் இப்போ என்கிட்ட கேட்டுன்னு இருக்கிற ஒரு கேள்வி, சார் கும்பராசில ராகு வரார், இந்த ராகு எங்களை கெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க, வீடியோல சொல்றாங்க. இந்த ராகு இந்த 7.5 சனியை அப்படியே கண்டினியூ பண்ணுவாரு, அந்த ஜென்ம சனியை அப்படியே கண்டினியூ பண்ணுவாருன்னு சொல்றத நான் மக்கள் கேட்ட கேள்விகள் தான் இது. ரைட்டா? ராகு லக்னத்துல வரும்போது கொஞ்சம் டிப்ரெஷனை ஏற்படுத்துவார். ஆனா உங்களுடைய நல்ல நேரம் ராகு எப்ப பெயர்ச்சி ஆகுறாரோ அதே மாசம் 2025 மே மாசம் ராகு பெயர்ச்சி ஆகுறாரு, உங்க ராசிக்கு வர்றார். அதே மாசம் குரு பகவானும் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சி ஆகி அந்த ராகுவை பாக்குறாருங்க. ரைட்டுங்களா? மிதுனத்துல இருக்கிற ராகு மிதுனத்துல இருக்கிற குரு கும்பத்துல இருக்கிற ராகுவை பாக்குறாரு. அதனால ராகுவால உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனா சனி ஏற்படுத்தின தாக்கம், ஜென்ம சனியில ஏற்படுத்தின தாக்கமே சில மாதங்கள் இருக்கும்.
அதை தான் வந்து சில பேர் ராகு வந்து அதை வந்து அப்படி சொல்லாம இப்படி சொல்லின்னு இருக்காங்க. ராகு வரதால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் கிடையாது. ராகு வந்து பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டார். கும்பராகு வந்து பண்ண மாட்டார். அந்த சனி ஏற்படுத்தின தாக்கம், இப்போ நிறைய பேர் ஏதாச்சும் கடன்ல மாட்டியிருப்பாங்க, ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டியிருப்பாங்க, கோர்ட்டு கேஸ்ல மாட்டியிருப்பாங்க. அது உடனே முடியாதுல்ல, அது சில மாதங்கள் ஆகும்ல. நான் தான் சொன்னேன் 6 மாசத்துல இருந்து 2 வருஷம். அதனாலதான் அந்த ரெக்கவரி பீரியட் தான் பாத சனின்னு வச்சாங்க. இன்னொன்னு காலில் அடிபடும், பாத சனியில காலில் அடிபடும், இல்ல முட்டு வலி வரும், இல்ல கால் வலி வரும், ஏதோ ஒண்ணு காலில் அடிபட்டு ரத்தம் வரும் பாத சனியில. இது என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும். சில பேருக்கு இமீடியட்டா நடக்கும், சில பேருக்கு 6 மாசம் கழிச்சு நடக்கும், சில பேர் 1 வருஷம் கழிச்சு நடக்கும். அதுவும் நடக்கும், ரைட்டுங்களா? கண்டிப்பா ஒரு கீறலாச்சும் ஏற்பட்டு கால்ல இருந்து ரத்தம் வரும். இந்த உலகத்துல இருக்கிற ஒரு 50 கோடி கும்பராசி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா 45 கோடி கும்பராசி அன்பர்களுக்கு காலில் அடிபடும், ஏதோ ஒரு வகையில் அடிபடும். நீங்க அது வேணா இதுக்கு முன்னாடி கூட சில பேருக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம், சில பேருக்கு 6 மாசத்துக்கு பின்னாடி கூட நடக்கும், ரைட்டுங்களா? இந்த மாதிரி கும்பராசி 12 ராசிகள்லயே ரொம்ப நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது ஸ்டாப் ஆகிற ராசியாக வந்து கும்பராசி இருக்கு. மிகப்பெரிய நற்பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயத்துல இருந்து வெளில வரதே ஒரு பெரிய நல்லது தான். இவ்வளோ நாள் ரொம்ப பேட் டைம்ல இருந்தீங்க, இதுக்கு மேல அந்த பேட் டைம்ல இருந்து வெளில வந்து படிப்படியாக வந்து முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு உங்க வயசுல என்ன பிரச்சனையோ, திருமணம் பிரச்சனையா, திருமணம் ஆகாம இருக்கா, வேலை கிடைக்காம இருக்குதா, இல்ல குழந்தை பிறக்காம இருக்கா, இல்ல ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கா. சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்காததான் பெரிய டிப்ரெஷனை கொடுக்கும். சில பேருக்கு சம்பளம் உயர்வே இல்லாம அப்படியே வச்சுன்னு இருப்பாங்க. இதுக்கு மேல எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதுவும் பிசினஸ் பண்றவங்களுக்கு எப்பவுமே 7.5 சனியில வந்து பிசினஸ் பண்றவங்க ரொம்ப அடி வாங்குவாங்க. யார் வாங்குறாங்களோ இல்லையோ பிசினஸ் பண்றவங்க சூப்பரா அடி வாங்குவாங்க. அதே மாதிரி 7.5 சனி முடியும் போதும் சரி, பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் மிகவும் சாதகமா இருக்கும். பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். படிப்படியாக கடன்லாம் அடையும். சில பேர் வந்து சில விபத்துகள்ல மாட்டி சில ஒரு கட்டு போட்டுன்னு வீட்டில் இருக்கிறாங்க. சில பேர் ரொம்ப ரேரா, அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் சரியாகி திருப்பி அவங்களுடைய நார்மல் வாழ்க்கை வந்து நடக்குங்க. எல்லாருக்குமே, எல்லா கும்பராசி அன்பர்களுக்கும் ஒரு இல்லாதவரா இருந்தாலும் சரி, ரொம்ப இருக்கப்பட்டவரா இருந்தாலும் சரி, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமா வருது. அதுவும் குரு பகவான் மே மாசம் 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறார். அந்த குரு பகவான் உங்க ராசியை பாக்குறது இன்னும் பிளஸ். அவரு ஒரு 6 மாசத்துல உங்க ராசிய சென்டர் பாயிண்ட்ல பாப்பார். மே மாசம் வரார். ஒரு நவம்பர் மாசம் வாக்குல அந்த குரு பகவான் உங்க ராசியை சென்டர் பாயிண்ட்ல பாப்பார். அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும், சரிங்களா? கும்பராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சனி பயிற்சி பலன் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களுக்கு அடித்தளத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்குங்க. இந்த சனி பயிற்சி கும்பராசிக்கு தான் ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரிஷபராசிக்கு ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு, லாபஸ்தானத்துல சனி. ஆனா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து 10ஆம் இடத்து சனி தான் லாபஸ்தானத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தான் கெடுபலன்ல இருந்து வெளில வரீங்க. அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும், சரிங்களா? இந்த பதிவுல கும்பராசியோடைய 7.5 சனி, ஜென்ம சனியை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.